உம்மை நன்றியோடு பிதாவே நன்றி நன்றி சோஸ்தரிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் உயர்த்துகிறோம் பிதாவே நன்றி 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 ஆண்டவரே வல்லமையான வார்த்தையான தேவாதி தேவனை உயர்த்துகிறோம் எங்கள் அன்பு தேவனே தேவனின் வார்த்தையானவரை உம்மை துதிக்கிறோம் 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 அதிகாரமுடைய தேவ வசனமானவரை உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி உமது வார்த்தைக்கு விடுவிக்கும் பலன் உண்டென்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஆதியிலே இருந்தவரை உம்மை துதிக்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்பே இருந்த தேவ வார்த்தையானவரே உம்மை துதிக்கிறோம் ஒழுங்கற்றவர்களை சீர்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இருளை வெளிச்சமாக்குகிறவரே வானம் பூமி சமுத்திரங்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் எங்கள் தகப்பனே நன்றி 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 என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா பறவைகளுக்கும் ஜீவ ஜந்துக்களுக்கும் உயிர் கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஜீவ வார்த்தையான தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் வானத்தின் மேலும் பூமியின் மேலும் அதன் சர்வ சேனைகள் மீதும் அதிகாரம் உடைய கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துகிறோம் சுவாமி சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவரே உமது வார்த்தைக்கு செவி கொடுப்பவன் பாக்கியவான் அல்லவோ என்று சொல்லி உம்மை நாங்கள் அந்த பாக்கியத்துக்கு அழைத்தீரே எங்களை என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவ வசனங்களாலும் பிழைக்கும் படிக்கு எங்களையும் அழைத்து கொண்டீரே உமக்கு துதி ஆராதனை செலுத்துகிறோம் சுவாமி ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்ல சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் மனுகுலத்தின் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரமுடைய ஒரே தேவன் இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் தேவாதி தேவனே நிந்தைகளை ஏற்றவரை உம்மை துதிக்கிறோம் தூய ஆவியானவரை உம்மை உயர்த்துகிறோம் நன்மைகளின் நாயகனே உம்மை துதிக்கிறோம் அனுக்கிரகம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அநாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் சுவாமி அதிசய மைந்தனை ஆராதனை செலுத்துகிறோம் அசையாது காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆவியாம் தேவனை ஆளுகை செய்கிறவரே ஆலோசனை கர்த்தரை உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி ஆத்தும மேய்ப்பரானவரே உம்மை துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆனந்த ஊற்றே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆற்றலின் ஊற்றானவரே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உயர்ந்தவரே நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீரே சுவாமி உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் சாகும் என்பதை அறிந்து நேசிக்கவும் மீட்கவும் வந்த நேச குமாரன் இயேசு சுவாமி உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய அன்புக்கு நிகர் வேறு ஒன்றும் இந்த உலகில் இல்லை ஐயா நன்றி அப்பா 1000 தலைமுறைக்கும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற தயை பொருந்தியவரை உம்மை துதிக்கிறோம் பரிசுத்தத்தின் பூரணமானவரை உம்மை உயர்த்துகிறோம் இயேசு சுவாமி ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவம் உள்ளவரே உம்மை உயர்த்துகிறோம் நிகர் இல்லாதவர் ஒப்பில்லாதவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தாதி கர்த்தர் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஒருவரும் விவரித்து சொல்ல முடியாத அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம் எண்ணிக்கைக்கு மேலான ஆலோசனைகளை கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆச்சரிய ஒளியே உம்மை உயர்த்துகிறோம் ஆத்தும பலனை ஆத்தும மீட்பரை ஆதரிக்கும் மேய்ப்பரே உம்மை துதிக்கிறோம் ஆனந்தம் தருகிறவர் ஆத்தும நங்கூரமாக இருக்கிறவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த எபினேசரை உம்மை துதிக்கிறோம் இன்ப மனவாளனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி நன்றி ஐயா நன்றி நன்றி இரக்கத்தின் தேவன் இஸ்ரவேலை ஆள்கிறவரே ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடும் அன்போடும் துதிக்கிறோம் ஐயா ரட்சிப்பின் அதிபதியானவரே ரட்சகர் இயேசுவை இருதயத்தின் நாயகனே உம்மை துதித்து உயர்த்துகிறோம் தூத சேனைகளை ஆள்கிற கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம் அப்பா நித்திய ராஜாவே பரமனே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா நன்றி நன்றி நாங்கள் எதிர்பார்க்கும் முடிவை எமக்கு தரும்படிக்கு எங்கள் மேல் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கொண்டவர் அல்லவோ நீர் நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் அப்பா தாவீதுக்கு விரோதமாக எழும்பின அபித்தோலுவின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கின தேவாதி தேவன் நீர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம்
எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற கத்தாவே உமது செவிகள் எப்பொழுதும் எங்களுக்கு திறந்திருக்கிறதற்காக நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே எல்லா துதிகன மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. சேனையதிபரம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதிபரம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே நம் அன்பருக்கே அதை அறிந்தே அது மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் நேற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் வீட்டு விடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் வீட்டு விடேன். இன்றுரைத்து நம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பரென்றார். மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனென்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம் கையிலம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்திடுவார், வழுவாமல் காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. உமக்கே துதிக்கன மகிமை எல்லாத்தும் பாத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா கனத்துக்கும் பாத்திரம் நீர் ஒருவர் மாத்திரமே, உம்மை தவிர இந்த உலகில் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி உம்மை உயர்த்தி மகிமை பொருந்திய இயேசுவின் நாமத்தினால் உம்மை வாழ்த்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். தேங்க்யூ அஞ்சலி சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் துதிகள் கூட கடந்த சில மங்கள் மத்தியிலே கனடா தேசத்திலே இந்த பேர்லி சிஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேர்லி சிஸ்டர் தொடர்ந்து Hallelujah, 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 hallelujah.
துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். அப்பா தகப்பனே, நன்றி 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 நன்றி. அந்த சகோதரி ஆண்டவரை ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாடின பாடலின் படி ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை நம்பத்தக்கவரங்களை ஆண்டவரை அப்பா நன்மை ஆண்டவரை தகப்பனை செய்யற தகப்பன் நீங்க மட்டும்தான். உங்களை நம்பி உங்களை மட்டும்தான் நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்ட. நீங்கள் மகத்துவம் உள்ள தேவன். நீங்கள் ஆண்டவரை மகா கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், பரிசுத்த தேவன். அப்பா தகப்பன், அப்பா நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மட்டும் இருக்காமல் இன்னும் உம்மை நாங்கள் பின்தொடர அப்பா தகப்பனே, அப்பா உங்களை நாங்க இன்னும் பின்தொடரணும். உங்களை போல மாறணும் ஆண்டு. உங்களை பரிசுத்த வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவரை கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மையும் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். செய்த நன்மை செய்ய போகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி அறிந்த இருதயத்தோடு இந்த வேளையில கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா இந்த இடத்திலே ஆண்டவரை வந்து கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய கால பொழுதுகளுக்கு ஏற்றபடி ஆண்டவரை தகப்பனே அந்தந்த இடத்துல நீர் கிரியை செய்ய போற கிருபைக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறேன் பிரசன்னத்தாலே ஆண்டவரை அப்பா நிரப்புங்க. Fill everyone with your presence, God. Hallelujah. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you. நன்றி என்று சொல்லுவோம். ஆவியானவருக்கு துதிக்கிறோம். ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் எங்களை நிரப்புற தேவன். அப்பா தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் ஆவியில் சோர்ந்து போகாதபடி எப்போதும் உற்சாகமாக எங்களை வைக்கிற ஆவியானவருக்காக சோத்திரம். துதிக்கிறோம். வாருங்க தூய ஆவியானவரே ஆண்டவரே, உங்களை ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்தால் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்புங்க. வல்லமையால நிரப்புங்க ஆண்டவரை. தொடக்கமா முடிவு வரைக்கும் வல்லமைக்குள்ளாக நிரப்புங்க. ஆளுகைக்குள்ளாக நிரப்புங்க. ஜீவ தண்ணீரை ஊற்றுங்க. நாங்கள் தாகமா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜீவ தண்ணீரை தந்து எங்கள் ஆலோசனை கத்தராயிருந்து ஒவ்வொருவருடையும் ஆண்டவரே அக்கினியாக ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஆண்டவரே தகப்பனே ஊற்றும் அப்பா பெருமழையை போல ஆண்டவர் அக்கினி பெருமழையை காற்று போல ஊற்றப்படட்டும் ஒவ்வொரு இடத்திலையும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆயத்தப்படவும் ஆண்டவரே, மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. அன்பான எங்கள் தேவாவியே, அன்பானது எங்கள் ஆவியானவரை உங்களை இந்த நேரத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்பான தேவாவியே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பக்தி விரித்தி அடைந்து நாங்கள் பாடி துதிக்கிட பரிசுத்தமாகி தேவனை ஆடி பாடிட பரிசுத்த ஆவியின் வரம் வேண்டுமே அன்போடு வரவேற்கிறோம். அன்பான எங்கள் தேவ ஆவியே அன்போடு வரவேற்கிறோம். அன்பான எங்கள் தேவ ஆவியே இந்த வேளை வரவேற்கிறோம். அடியார்கள் நாங்கள் ஒரு மனத்தோடே உம்மை அன்போடு வரவேற்கிறோம். அன்பான எங்கள் தேவ ஆவியே அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர், இந்த வேளையில உங்களை தூய உள்ளத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு காரியத்திலும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். சுற்றி எங்களை எல்லாவற்றிலும் சூழ்ந்திருக்கிறது எங்களுடைய எண்ணங்களுக்கு ஆண்டவரே சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவரே தகப்பனே. அப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. முன்னும் பின்னும் ஆண்டவரே எங்களை நெருக்கியும் திருக்கரத்தாலே தினமும் எங்களை பற்றி கொண்டு எங்களை நடத்துற தேவன். அப்பா தாயினுடைய கருவில் உருவாக முன்னமே எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். எங்களை ஒரு காலம் விட்டு கொடுக்காத தேவன். எங்களை நடத்துற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை வழி நடத்துற தேவன். அப்பா தகப்பனே, நாங்கள் பாவங்கள் செய்கிற வேளையில எல்லாம் மன்னிக்கிற தகப்பன் நீங்க அப்பா. இந்த வேளையில நாங்கள் ஒவ்வொருவரும்
ஆண்டவரே அப்பா செய்தி கொடுக்கும் முன்போ ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையில் நாங்கள் துதிக்கிறோம். எங்களையோ ஆண்டவரே தகப்பனே அப்பா ஜெபங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு விசை எங்களை உங்களோட பாதத்திலே வைத்து விடுகிறோம் ஆண்டவர். உங்களோட பாதத்திலே தாழ்த்தி விடுகிறோம் ஆண்டவர். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் முற்றுமாக ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்கள் குறைகள் இருந்து எங்களை ஆராய்ந்து பாருமான வேதனை உண்டாக்கும்படி எங்களுக்கு உண்டோண்டு பார்த்து எங்களை நித்தியமான பரிசுத்த வாழ்க்கையில பரிசுத்த வழியில எங்களை நடத்துங்கப்பா நடத்துங்க. நாங்கள் மனுஷர் ஆண்டவரே அப்பா இன்னும் உங்களோட பாதையில நாங்கள் நேராக செல்ல உதவி செய்யுங்க. உங்களோட பாதையில் நீங்க உங்களுடைய வழிகாட்டுற பாதையில நாங்கள் நடக்க வேண்டிய வழி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நடக்கவில்லை சத்துருக்கு தப்புவீங்க பிரியமானதை போதீங்க ஆவியானுடைய செம்மையான நல்ல வழியில எங்களை நடத்துங்கப்பா நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் எம்மை பாதுகாப்பவர் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் எம்மை நடத்துகின்றவர் எம்மை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்து நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர் எம்மை நடத்துகின்றவர் எம்மை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என் கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் எம்மை நடத்துகின்றவர் எம்மை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நாம் நினைப்பதற்கு மேலாய் எம்மை ஆசீர்வதிப்பவர் எம்மை விட்டு கொடுக்காதவர். ஆமேன். எம்மை நடத்துகின்றவர் எம்மை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நேசர் நீரே. ஆமாண்டவர் எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடாதவர் ஆண்டவரை சத்ரு மேற்கொண்டு மகிழ்ந்து விடாதவர் அப்பா அவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவதியுமா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர்தான் எங்களுக்கு கேடகம் நம்பிக்கை துணை எல்லாமாக இருக்கிற சக்கலதுமாக உம்மை போரு நல்லொரு தெய்வம் இந்த உலகத்திலேயோ எந்த மனிதரோ யாரும் இல்லப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் காத்திருப்பின் காலத்துல தவற என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவை போற்றுவேன் மகிமைப்படுத்துவேன் நன்றி செலுத்துவேன். அப்பா நான் காத்திருப்பின் காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே நாங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுமையாக காத்திருக்க அந்த வல்லமையும் பொறுமையும் எங்களுக்கு ஈந்து தாங்கப்பா. அப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். எந்த மனிதர்களையும் ஏன் நம்பவில்லை அப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நாம் பாக்கியவாள். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நாம் பாக்கியவாள். உம்மையே நம்பியிருப்போம். உம் அன்பை நம்பும் நாம் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்போம். நீர் தானே என் துணையானீர் என் கேடகமுமானீர். என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான்
நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவாள், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நாம் பாக்கியவாள், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நாம் பாக்கியவார், உம்மையே நம்பியிருப்போம். அன்பை நம்பும் நாம் பாக்கியவார், அன்பையே நம்பியிருப்போம். நன்றி நன்றி அப்பா. துதிக்கும் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் எல்லாத்துக்கும் பார்த்து நன்றியோடுமை துதிக்கும். நன்றி இருந்த சோஸ்திரத்தோடும் நன்றி இருந்த கூட தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கூட இருக்கும் தாவியானவர் வழிநடத்தும்படியாக எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரை துதித்து என்னை என்ற எல்லாவற்றையும் சகலத்தையும் ஒப்பு கொடுத்து என்னை ஜெபத்தை முடிக்கிறேன், ஆராதனையை முடிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமீன். தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. தேங்க்யூ பேர்லி சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. இவேஞ்சலிஸ்ட் ஆனா நீங்க ஒரு 5 நிமிஷம் துதிக்கலாமா? கர்த்தாவே சுவாமி, உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிப்போம். சர்வ வல்லவர் சுவாமி, சர்வ ஞானி, சர்வ வியாபகர், சகலத்தையும் அறிந்தவர் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுக்கே நன்மை உண்டாகட்டும் என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் ஒரு நாளும் அது வார்த்தை என்றென்றைக்கும் அழிந்து போவதில்லை சுவாமி. கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சுவாமி. உம்மை வாழாக்காமல் உம்மை தலையாக்குறவராயிருக்கிறீர் சுவாமி. உம்மை கீழாக்காமல் மேலாக்குறவராயிருக்கிறீர் சுவாமி. ஆமாண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று வாக்கு தந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்கிறோம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகில் உன்னை அணுகுவதில்லை என்று சொன்னவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்கிறோம். கர்த்தரின் கையில் அலங்காலமான முடியும், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பா என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் யாரும் கடவாதுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்தியமாற்றினவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உன் சந்ததியின் மேலிருந்த ஆவியும் சந்தானத்தின் மேலிருந்த ஆசீர்வாதங்களையும் பொழிவேன் என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். அவ்வளவு வாக்கு தத்தங்கள் எமக்காக வழங்கினவரே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி. நன்றி நன்றி நன்றி. ஆம் சுவாமி, காலை தோறும் அது கிருபை புதிதாக இருக்கிறதே சுவாமி, அதற்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம். பலங்கொண்டு திடமனதாயிருப்பாய், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவை உமக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம் சுவாமி. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. நன்றி நன்றி நன்றி. ஆமாண்டவரே, கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தேன். தேவாதி தேவனே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, நன்றி 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 அப்பா. தொடர்ந்து மம்மை வழி நடத்துங்கப்பா, நம்மோடு கூட இருங்கப்பா, நம்மோடு பேசுங்கப்பா. உங்களோட வழியில நாங்க நடக்கிற அந்த கிருபையை தாங்கப்பா, உங்களோட சத்தத்தை நாங்க கேட்கிற அந்த கிருபையை தாங்கப்பா. அதுக்காக நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி. தொடர்ந்தும் நடத்துங்க, வழி நடத்துங்க சுவாமி. நன்றி நன்றி. இயேசுவின் அதி உன்னதவாதி வல்லமை நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னொரு பாடல் கூட சென்று பிரதனுடைய வார்த்தை கூட நாங்கள் கடந்து செல்வோம். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, ஏனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரின் ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை,
நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே ஆளரேன் ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரின் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாம காத்தீரையா, நீரின் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாம காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஓ நன்றி ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி 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 என்று இந்த ஆழத்தில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரை, தேடி வந்தவரை, தெரிந்து கொண்டவரை, தூயமாக ஆக்கினவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. மனுஷர்கள், காலங்கள், சூழ்நிலைகள் எது வேண்டுமென்றாலும் மாறலாம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தகப்பனாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. விக்கிரகங்கள் சூழ்ந்து கொண்ட போதெல்லாம் ஆண்டவரை நீரங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்தோம், கண்ணீர்களின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்த போதெல்லாம் ஆண்டவரை நீரங்களை அணைத்தீரே. துச்சன பிரகாரங்கள் எங்களை சூழ்ந்து கொண்ட போதெல்லாம் ஆண்டவரை நீரங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரை. எதிரிகளுடைய எல்லா கண்ணிகளுக்கும் நீங்களாக்கி எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரை. அதற்காக உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரை. இம்மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்க வல்ல இம்மானுவேலரா இருக்கிறீரே ஆண்டவரை. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நல்ல மெய்ப்பனி, நல்ல ஆயனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உமது கோலும் தடியும் எங்களை தேற்றுகின்ற அந்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரை.
ரட்சிப்பை தந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தவரே எமக்கு நன்றி ஐயா. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மண்டு கொள்ளுவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்தின் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். ஒரே பேரான குமாரன் எங்களுக்கு பலியாக கொடுத்தீரே ஆண்டவர். அதற்காக அந்த அகலம் ஆழமற்ற அந்த அன்புக்காக உமக்கு நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கை படகினிலே ஆண்டவர் நீரங்களோடு கூட வருவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் சரீரமாகிய படவில்லை ஆண்டவரே, நீரங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அக்கினி மதில் நீரே ஆண்டவரே, ஆறுதல் மலை நீரே ஆண்டவரை, கட்டு துணை நீரே ஆண்டவரே, இருளின் வெளிச்சம் நீரே ஆண்டவரே. அந்த வெளிச்சத்துக்குள்ளங்களை நடத்தி செல்லுகின்ற அந்த மகா பெரிய கிருபை இரக்கம் தயவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீரங்கள் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடமும் என் ரட்சணிய கொம்பும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே அழைத்து சென்றீரே, ஒரு குதிரையை நடத்துவது போல அழைத்து சென்றீரே ஆண்டவரே. சமுத்திரங்களின் ஆழங்களிலே அழைத்து சென்றீரே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வழி இதுவே இதுவே என்று தெரியாத போது எல்லாம் ஆண்டவரை நீர் எங்களை கரம் பிடித்து அழைத்து சென்றுகின்ற அந்த மகா பெரிய இரக்கம் தயவு கிருபை உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நான் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வெற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். எங்கள் பாவங்களை மன்னித்தவரே ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமங்களை நினையாதவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. 1000-16000 சிறந்தவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே ஆண்டவரே, கீலியாத்தின் பிசின் தைலமே உமக்கு நன்றி. நன்றி என்று சொல்லுவோம். எத்தனை அன்பு ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. நன்றி என்று சொல்லிப்பா தேவனே. எங்கள் பாதங்கள் கல்லிலே இடராது படிக்க ஆண்டவரே, உமது தூதர்களை அனுப்பி ஆண்டவரை எங்களை பாதுகாக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை ஏந்தி நீரை சுமந்தீரை, தாங்கி நீரை தப்பி வைத்தீரை, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலே ஆண்டவர் உமது ராஜ்யத்தை கட்ட நீர் அவ்வளவு சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே. அந்த சித்தத்தை நிறைவேற்றத்தக்க அந்த கிருபைகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா இச்சபிக்கிறேன் ஆண்டவர். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவர். தேவனையை ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். தொடர்ந்து உமது கிருபையாங்களே எங்களை தாங்குகிற உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் ஆவியின் கனிகளால் ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துகிற அந்த மகா பெரிய கிருபை இரக்கம் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி என் மீட்பரும் என் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கூட கடந்து செல்லும். எங்கள் மத்தியிலே இலங்கை தேசத்திலிருந்து இவாஞ்சலிஸ்ட் சனானா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிஸ்டர், ஓவர் டு யூ ஃபார் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தாவே சுவாமி உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, நீர் என்ன பேச விரும்புகிறீர் என்று நினைக்கிறீரோ அதை எம்மோட பேசும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக என்றென்றைக்கும் வாழ அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதி உன்னத அதிபலமுள்ள அதிபரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமென். இன்றைக்கு நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27 இருந்து 29 வரைக்கும் வாசிக்கிறேன். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் குளுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அப்ப எல்லாவற்றிலும் எது மேன்மையானது? கர்த்தருடைய வார்த்தை. எது இருக்குதோ இல்லையோ அவருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஈசாக்குக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 குமாரர்கள் இருந்தார்கள், ஏசா மற்றது யாக்கோபு. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் ஏசாவின் வேடத்தை தரித்து ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டது யாரு? யாக்கோபு. அப்ப ஈசாக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துகள் இருந்தது.
ஆபிரகாமின் சொத்து, அப்ப ஆபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு, அப்ப ஆபிரகாமின் சொத்து பிளஸ் ஈசாக்கின் சொத்து, ஒட்டகங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான ஒட்டகங்கள், ஆடுகள், பொன் பொருள், இப்படி நிறைய சொத்துக்கள் இருந்தது. இதை அனுபவிக்க போறது யார் என்று பார்த்தா ஆசீர்வாதங்களை பொருள் வடிவில் பெற்றவன் ஏசா. ஆனால் யாக்கோபு ஆசீர்வாதங்களை வார்த்தை வடிவத்தில் பெற்றுக்கொண்டு போனான். வார்த்தை மாத்திரம்தான், வார்த்தை வடிவத்தில் பெற்றுக்கொண்டு போனான். அப்ப வானத்தின் பணியினாலும் பூமியின் சாரத்தினாலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். அப்ப உன் சகோதரர்களுக்கு மேலாக உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை வார்த்தை வடிவத்தில் பெற்றவன் தான் யாக்கோபு. ஏசா பொருள் வடிவத்தில் பெற்றான். அப்ப வார்த்தை வடிவத்தில் பெற்றவனுடைய வம்சம் காலாகாலமாக நின்று கொண்டிருந்தது இல்லையா? யாக்கோபுட வம்சம் அவன் வார்த்தை வடிவத்தில் பெற்றான். அப்ப காலாகாலமாக அவனுடைய வம்சம் நிலைத்திருந்தது. தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை நாம் எந்த வடிவத்தில் பெற வேண்டும்? வார்த்தை வடிவத்தில் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். ஒரு நாள் நிச்சயமாக அந்த வாக்கு தத்தங்கள் மாமிசமாக மாறும். அப்ப யாக்கோபு யாருடைய பெயரை பயன்படுத்தினார்? ஈசா கிட்ட போய் மூத்த சகோதரனுடைய ஏசாவின் பெயரை பயன்படுத்தினார். அப்பதான் நாங்களும் பிதாவிடம் கோடான கோடி, இந்த கோடி எங்களுக்கு வேணும், பணம் வேணும் என்று சொல்லிக் கொள்ளாமல் 5 வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டால், அதுவும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே அது மாமிசமாக மாறும். அப்ப எமது நிச்சயமாகவே பிதாவுக்கு தெரியும், எங்களோட சத்தத்தை தெரியும். ஆனால் நாங்கள் அணிந்திருக்கிற வஸ்திரம் யாருடையது? இயேசுவின் வஸ்திரம். இயேசுவின் வஸ்திரத்தை அவர் முகந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் தயாராக இருக்கிறார். யாக்கோபு மூத்த சகோதரனுடைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அதே மாதிரி நாமும் இயேசுவுக்குள் வஸ்திரத்தை அணிந்து பிதாவிடம் நாமும் கிறிஸ்துவுக்குள் மறைந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். யாக்கோபு ஏமாற்றித்தான் அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆனாலும் ஈசாக்கு நினைத்திருந்தால் அதை திரும்ப பெற்றிருக்கலாம். ஈசாக்கு அந்த சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் திரும்ப பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனே அதை திரும்ப பெற நினைக்கவில்லை. அப்ப நம்முடைய தேவன் ஒரு நாளும் கொடுத்த வாக்கு தத்தங்களை திரும்ப பெற மாட்டார். அவர் சொன்னதுதான். அப்ப அது ஒரு நாளும் விவசாயி எடுக்க மாட்டார். அவர் ஒரு நாளும் மனம் மாறுவது அல்ல. மனுஷனே மனம் மாறாமல் இருக்கும் போது தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள்ல இருந்து அவர் மாறுவாரா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் அது அழிந்து போவாது. அப்ப நாங்க எப்போதுமே அது வேணும் இது வேணும் என்று இல்லாம வாக்கு தத்தங்கள், எங்களுக்கு 5 வாக்கு தத்தங்களை மாத்திரம் அதை நாங்கள் பிடித்து கொண்டால், வார்த்தையை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே நாங்கள் வாழ்வடைவோம். ஆசீர்வாதங்களை பொருள் வடிவத்தில் அல்ல, வார்த்தை வடிவத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்ப ஒரு நாளைக்கு அந்த வார்த்தை மாமிசமாக மாறும். இது நிச்சயம், இது 100% உண்மை. அப்ப இதை நாங்கள் நமது வாழ்க்கையில் கடைபிடித்து அவருடைய வாக்கு தத்தங்களை நாளாந்தம் கடைபிடித்து அதை திரும்ப திரும்ப சொல்லி அறிக்கை பண்ணி அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்க நினைக்காதீங்க எத்தனை 10 வருடங்களுக்கு முதல் இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்தாலே இன்னும் நிறைவேறவில்லையே. நோ, ஒரு நாளும் இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றைக்குமே ஒளிந்து போகாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்ததுதான். அதை நாளாந்தம் அறிக்கை பண்ணுங்கள், அதை வாயால அறிக்கை பண்ணுங்கள். நிச்சயமாகவே அது ஒரு நாள் அது மாமிசமாக மாறும். கேட்ட வார்த்தை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடும் கர்த்தர் இருந்து உங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் நேசமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ எவாஞ்சலிஸ்ட். அந்த ரீமா வார்த்தையை மீண்டுமாக நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 28, 29 இப்படியாக சொல்லுகிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. 29 ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய்
இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். தேங்க்யூ ஏஞ்சலிஸ். மிகவும் அருமையான தேவனுடைய வார்த்தை. அண்மை காலங்களில் இவாஞ்சலிஸ் உடைய வார்த்தைகள் எடுத்துக்கொண்டால் மிகவும் யுனிக்காக இருக்கிறது, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு தேவ செய்திகளும் என்னை பொதுவாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டாகவும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அதே போல் நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் உங்களை இந்த வார்த்தைகள் உங்களையும் திடப்படுத்துவது என்று நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய வார்த்தை. தேங்க்யூ இவாஞ்சலிஸ். வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபத்து கூட நாங்கள் கடந்து செல்வோம். 2 ஜெப குறிப்பு தான். அதே பிறகு பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பார்கள். முதலாவது நாங்கள் தேசத்துக்காக ஜெபிப்போம், மற்றது ஆத்துமாக்களுக்காக, ஜீசஸ் கோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்காக. அஞ்சலி சிஸ்டர், நீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக ப்ரே பண்ணுங்க. எங்கள் தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேசங்களுக்காக ஜபிக்கும்படி எங்களை அழைத்த தேவனே அப்பா, நீங்கள் இந்த ஜனங்கள் மேல் எத்தனையாய் அன்பு கூர்ந்து சுவாமி இவ்வளவு பொறுமையாக காத்திருக்கிறீர் ஆண்டவரே. வருகிறவர் அப்பா தாமதிக்கிறதற்கு காரணமே ஜனம் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதற்காக அப்பா. கடைசி துளி ரத்தம் வரைக்கும் சிலுவையிலே நீர் சிந்தின தேவாதி தேவன். உம்மை அல்லாமல் ரட்சிக்கப்பட நாமம் இந்த உலகத்தில் இல்லை என்றதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக அப்பா உமது கிருபை எல்லா இடங்களிலும் வரட்டும் என்று நான் வேண்டுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா இருதய கண்கள் கடினப்பட்டு கிடக்கிற இருதயங்கள் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றது உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தத்தின்படி ஜபிக்கும் போதே நாங்கள் அதை பெற்றுக் கொண்டோம் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை நின்றவர்களாக நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கி எங்களுக்காக நீர் இந்த நேரத்தை சபையை உருவாக்கி தந்து இந்த ஸ்தலத்திலே நின்று உம்மை பார்த்து வேண்டும் படி நீர் அழைத்தீரை சுவாமி. உம்முடைய வாக்கின் படியை இந்த தேசம் முழுவதுமாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலும் ரட்சிப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாவத்தை தண்ணியை போல குடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் சுவாமி உம்முடைய ஆளுகை வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களின் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியட்டும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஆகட்டும். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் கூட ஜெப ஆவியின் தீர்க்க தரிசன அபிஷேகம், யுத்த அபிஷேகம் அப்பா ஒவ்வொன்றும் ஆண்டவரே சுவிசேஷ அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த திட்டத்துக்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. உலகம் எங்கும் திருச்சபைகளில் சேர்க்கப்படுகிற ஜனங்கள், கால் வைக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எழுப்புதலுக்காக தெரிந்து செய்து கொள்ளப்பட்ட ஜனங்களை தடுத்து நிறுத்துகிற ஆவிகள் ஆண்டவரே, அவர்களை மனச்சோர்வுகளுக்குள் கொண்டு போகிற ஆவிகளை கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. தேவாதி தேவனே, தேசங்களில் பொருளாதாரங்கள் ஆண்டவரே, இயற்கை அழிவுகள், குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகளின் ஆவிகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எல்லா இடங்களிலும் செய்வீராக. வேலையில்லா திண்டாட்டங்களை உருவாக்குகின்ற கெட்ட ஆவிகள் ஆண்டவரை ஜனங்களை வேறு திசை திருப்பி அவர்களை தேவனை அறிய விடாதபடி முயற்சிக்கிற பொல்லாத சேனைகளின் ஆவிகள் ஒவ்வொன்றை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தட்டை செய்து நிற்கிறோம் ஆண்டவரே. தேசங்கள் பசி பஞ்சம் பட்டினி இல்லாதபடி நீர் காத்து கொள்ளுவீராக. கடைசி கால அடையாளங்களாக நீர் சொன்னது போல அப்பா தேசங்களுக்கு எதிராகவும் பசிகள் பஞ்சம் நில நட்டுக்கங்கள் என்று ஒவ்வொரு இடங்களிலும் தோன்றுகிறது அப்பா. இவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. இவைகள் எல்லாம் உம்முடைய ஆளுகை கீழே வரும்போது தகப்பனே இவைகள் எல்லாம் தடை செய்யப்படுமே, குறைக்கப்படுமே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் மனமாற உம்மை வேண்டி நிற்கிறோம். உம்முடைய பலத்த கரம் இதன் மேல்
வருவதாக அப்பா. நீர் அலைகளை பார்த்து அசையாதே என்று சொன்னவர் ஆண்டவரே. அமைதியா இரு தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் சுவாமி உண்மை நினைத்தவர்களாக ஜனங்கள் அப்பா விக்கிர ஆராதனைகளில் இருந்து விடுபட்டு ஆவியோடும் உண்மையோடும் சேவிக்கும் படி அவர்கள் எழும்புவார்களாக. தற்கொலையிலும் மனச்சோர்வுகளையும் கொண்டு வந்து ஜனங்களை உண்மை நோக்கி பார்க்க விடாமல் இருக்கிற பொல்லாத ஆவிகள் தேசங்களில் இருந்து விலக்கப்படட்டும் என்று சொல்லி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கீழே முழங்கால்கள் எல்லாம் மட்டங்கட்டும் என்று சொல்லி தேசங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ அஞ்சலி சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவு ஆசீர்வதிப்பாரா. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இவாஞ்சலிஸ்ட் நான் எல்லா ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சித்தம். அதே போல ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியில இருக்க ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே சுவாமி துதிக்கிறோமக்கா. கர்த்தாவே எங்களுடைய இந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியில இருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, யார் யார் இந்த தேவனை அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறாரோ அவர்களுடைய அந்த மந்தமான செவிகள் எல்லாம் திறக்கப்படட்டும் சுவாமி. கடினமான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் சுவாமி. உண்மை அறிந்து கொள்ற அந்த கிருபையை கொடுங்க. உண்மை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்களா அந்த கட்டுகள்ல இருந்து விலகி என் தேவனே அவர்களை பக்கம் திருப்பி எருளுங்க சுவாமி. அதுக்காக நான் கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, ரட்சிக்கப்படாமல் யார் யார் இருக்கிறார்களோ குடும்பங்கள்ல உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என் தேவனை அறிந்து கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக ஒவ்வொருவரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, அதே உமது சித்தம் அதுவாக இருக்கிறதே சுவாமி. ஒருவர் கூட வீணாக போவது உமது சித்தம் அல்லவே சுவாமி. ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும் சுவாமி. அந்த கிருபையை கொடுங்க சுவாமி. அந்த கிருபையை கொடுங்க சுவாமி. கர்த்தாவே சுவாமி, பாவிகளாக ஒருத்தர் கூட மரித்து போக கூடாது சுவாமி. உண்மை அறிந்து கொண்டு உண்மையில் அவர்கள் கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரை அடைய வேணும் சுவாமி. அந்த கிருபையை கொடுங்க சுவாமி. கிருபையை கொடுங்க சுவாமி. அது வெகு சீக்கிரமாக நடத்துங்க சுவாமி. அதை வெகு சீக்கிரமாக நடத்துங்க. எமது கண்கள் அதை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எமது கண்கள் இந்த அதிசயங்களை பார்க்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, இதுவே எமது விருப்பமாக இருக்கிறது சுவாமி. உமது விருப்பம் அதுதானே சுவாமி. நடத்துங்க சுவாமி. நடத்துங்க சுவாமி. கர்த்தாவே சுவாமி, எனது ஜெபத்துக்கு நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்தமைக்காக நன்றி என்று கூறி இயேசுவின் அதி உன்னத அதிவல்லமுள்ள அதிபரிசுத்த நாமத்தினாலே நான் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். என் நேசமுள்ள நல்ல தகப்பனே, தேங்க்யூ எவாஞ்சலிஸ்ட். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாங்கள் கடைசி ஆசீர்வாத ஜெபம் பாஸ்டர் ஸ்டீபன் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியினுடைய அநேக ஊழியங்கள் நாங்கள் செய்கிறோம். அடுத்த உபவாச கூட்டங்கள் மத்தியிலே பாஸ்டர் கமாலியல் இந்தியா தேசத்துல இந்த கலந்து கொள்ளுகிறார். மற்றது வளமையாக நடக்கிற ஞாயிறு ஆராதனை, சிங்கள ஆராதனை, வாலிபர் சிறுவர் கூட்டங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை. அப்ப இதுகளுக்காக ஜபிச்சு பாஸ்டர் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜபிப்போம். மற்றது எங்கள் மத்தியிலே வானொலி சங்கமம் நேரடியாக வானொலி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. வானொலி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. பரிசுத்தமான முன்னேறிந்த பரலோக பிதாவே, சோதரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை என்னை சோதரிக்கிறோம். இந்த வேலையிலும் அருமையான ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி ஊழியத்துக்காகவும் என்னுடைய ஃபவுண்டருக்காகவும் இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவ வார்த்தையை கேட்கவும் தேவமே ஆராதிக்கவும் இவர் வாய்ப்பானை ஏற்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். இந்த தரிசனத்தை கொடுத்து மட்டுமாய் ஆண்டவர் நீர் ஊழியக்காரர் வழியாய் நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் உங்களுடைய கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று எழுதியிருக்கிறபடி உபவாச கூட்டத்திலே தெய்வமே கமாலியல் பிரதர் கமாலியல் அவங்களை வர சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். எதற்காக ஊழியக்காரர் நீர் அழைத்து வருகிறீரோ அந்த வேலையிலே நீர் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தெய்வமே நீர் எங்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்கிறோம். சாட்சிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், மரணத்தையும் பாதாளத்திற்கு உயிர்த்திருந்தவர் நீர் எங்கள் மத்தியிலே வெளியரங்கமாக ஜெபிக்கிறோம். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி உங்க நடத்துகிற ஒவ்வொரு தெய்வமே சோதரம் ஞாயிறு ஆராதனை, சிங்கள ஆராதனை,
சிறுவர் கூட்டம், யூத் மீட்டிங், உபவாச கூட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உடைய கரம் கூட இருந்து தெய்வம் இந்த மார்க் 16 கடைசி வசனங்கள் எழுதியிருக்கிறபடி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வார்த்தையை உறுதிப்படுத்த ஜெபிக்கிறோம். கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் தேவனை அறிவிலே வளர அனுகிரகம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட அற்புதம் செய்திக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறோம். வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் தடையிடாதபடிக்கு வார்த்தை மாமிசமாம் ஆகும் வரை பொறுமையாக இருந்து ஆபிரகாமை போல வாக்கு தத்துவத்தை பொறுமையாய் சுதந்திரித்துக் கொண்டது போல நாங்களும் பொறுமையாய் வாக்கு தத்துவத்தை சுதந்திரி காணப்பட அனுகிரகம் செய்யுங்க. உண்மை அறிகிற அறிவிலே வளருவதே தெய்வம் இந்த பூமியில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு தெய்வமே கடமை. சோ உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வளர அனுகிரகம் செய்யுங்க. நீர் உண்மையுள்ளவர், நீர் நல்லவர், சொன்ன வார்த்தை தவறாதவர், பொய் சொல்லாதவர், மனுபுத்திரன் அல்ல என்று வாசிக்கிறோம். வாக்கு கொடுத்துட்டு சொல்லி நிறைவேற்றாமல் இருக்க மாட்டீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கு தெய்வமே சோத்திரம் ஆசீர்வதித்தார். ஆனாலும் அந்த வார்த்தையை திரும்ப பெறவில்லை. அதே போல ஒரு மனிதனை இப்படி செய்வாரே, ஆனால் நீர் வானத்தையும் படைத்த கடவுள், கட்டாய நீர் பொய் சொல்ல மாட்டீர். சொன்னதை நிறைவேற்றிய ஆவீர், நிறைவேற்றிய ஆவீர். இந்த விசுவாசத்துல ஒரு கான்பிடன்ஸ் நீர் கொடுக்கணும் எங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்தபடியால் சோதரிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்தின் வார்த்தையின் வல்லமை, இயேசு கிறிஸ்தின் உயிர் வல்லமை நாங்கள் நாடுகிறோம். வல்லமைக்கு சாட்சியா நிறுத்துங்க. மத்திய 24:14 சாட்சியா சுவிசேஷத்தை அறிவிக்க கருவிச்சுங்க. துதி கனமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. தேங்க்யூ ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தை நிறைவு ஆசீர்வாதிப்பாக. தொடர்ந்து நாங்கள் ஒரு விஷயம் சங்கமம் வானொலிக்காக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாருமே நாங்கள் ஒருமனப்படுங்க. நன்றி தாப்பனி நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, சங்கமம் வானொலிக்காக ஸ்தாபகர் லெஸ்லி ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம், துணைவியார் ரீட்டா அம்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அவர்களுடைய இல்லத்தின் ஆண்டவரே இருதயத்தின் வேண்டுதலை நீர் அறிந்திருக்கிறீரே. ஆண்டவரே, அவர்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவரை தேவன் பெரிதுபடுத்த வேண்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கேட்கிற ஜனங்கள் ஆண்டவர் தேசங்கள் எங்கும் ஆண்டவர் இந்த வானொலி ஆண்டவரை தேவனுடைய நற்செய்தியை எடுத்து சென்று ஆண்டவர் இதற்கூடாக அநேகர் ஆண்டவரை விடுதலை அடைவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை கட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை தேவனே, இன்றைய நாளிலே ஆண்டவர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நீ படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய், படுத்துறங்கும் பொழுது நித்திரை இன்பமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை இந்த கனடா தேசத்திலே இந்த ஆண்டவரை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ரத்தத்தால் மூடுகிறோம். ஆண்டவரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வாசல்கள், ஜன்னல்கள், படுக்கை அறைகள், நிலைகள் ஒவ்வொன்றிலும் அது ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவர் எந்த ஒரு சங்கார தூதனம் வராதபடிக்கும் அது ரத்தம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அப்படியாக ஆண்டவரை அந்த குடும்பத்தை ஆண்டவர் லெஸ்லியா ஆண்டவரை துணைவியாருடைய குடும்பத்தை ஆசீர்வாதிங்க. பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்தத்தால் மூடுங்க. ஆண்டவரை இன்னும் அவர்கள் ஆண்டவர் உமக்கென்று எழுந்து ஆண்டவரை பிரயாசப்படுகிற ஊழியங்கள் விருதாக போகாத படிக்க ஆண்டவரை நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லும். தேவைகளை சந்திங்க. ஆண்டவரை இன்னும் உற்சாகமாக உமக்கென்று ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை பலனை திராணியை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். என்னென்ன காரியங்கள் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீரே ஆண்டவரை முன்னின்று நடத்தி செல்ற துணைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் இப்படியாக கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி என் மீட்பெரும் என்ற சேரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. Thank you everyone and God bless you. Bye.